யார் நீங்க? வீட்டுக்காரம்மா. வீட்டுக்காரம்மாவா? அதான் இந்த சூழல் சுப்பம்மா இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இங்க ஒரு போர்ஷன் காலேஜ் தான் கேள்விப்பட்டோம். அது விஷயமா பேசுறதுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் அம்மா கூப்பிடுங்களா? கூப்பிடுறேன், உட்காருங்க. போய் வேலையை கவனி. வர வர இந்த வேலைக்காரங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். அதுக்கு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பவிஷ்யம் பத்தியா ஆபரேஷன் பண்ற டாக்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டாக்டர்னு உன்னை நினைவு வருது. வேண்டாம்பா, நான் எதை சொன்னாலும் தப்பா போ. ஒரு ஐடியா என்ன? எப்பவுமே கலெக்டரை பார்க்கணும்னா முதல்ல அவர் பியூனை கவனிக்கணும். அதனால இந்த வீட்டுக்கார அம்மாவை பாக்குறதுக்கு முன்னால இந்த வேலைக்காரியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவா. ஐயோ வேணாடா, உனக்கு உரையாகவும் தெரியாது. பேட்டையை பிடிச்சாதான் அப்புறம் கோட்டையை பிடிக்க முடியும். இப்ப பாரு நம்ம வேலையை. என்ன அதை கொஞ்சம் கீழே போட்டு பேசலாமா? அது நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு. இது ஒரிஜினல் பேட்டை தான். என்ன பேட்டை கேட்டுங்கிறாரு? வர வழியில பேட்டையில உங்களை பத்தி விசாரிச்சோன்னு சொல்றாரு. இல்ல இந்த வீட்டுல நீங்க ரொம்ப நாளா வேலை பாக்குறீங்களா? முதலாளி அம்மாவுக்கு நீங்க ரொம்ப விசுவாசமானவங்களா நாணயமானவங்களா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அவங்க தட்டவே மாட்டாங்களா? நீங்க போட்ட கோலத்து கூட அவங்க தாண்ட மாட்டாங்களா? நீங்க சரணை முடிச்சா அவங்களுக்கு கிக்கு வரும். நல்ல விவரமா தான் விசாரிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்ப என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்? அதற்கிட்ட முதலாளி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஓரம் கட்டி பேசுவோமா? ஓரெல்லாம் கட்ட வேண்டாம், இங்கேயே பேசலாம். இது நம்ம வீடு மாதிரி தான். என்ன விஷயம்? இல்ல உங்களுக்கு மாசம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? இங்க 30 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு என்னப்பா? பாத்தீங்களா, மாசம் பூரா மாடு மாதிரி உழைச்சா 30 ரூபாய் கிடைக்குது. எங்க கூட கொஞ்சம் ஒத்து வச்சீங்கன்னா 100 ரூபாய் கொடுப்போம். தப்பா நினைச்சுக்காதீங்க, வந்த விஷயத்தை சொல்லிடுறோம். நான் ஊருக்கு புதுசு. நல்ல வேலை கிடைச்சும் தங்கறதுக்கு வீடு கிடைக்காம இவன் வீட்டு தண்ணியில நடுங்கிற குளிர்ல ஜனம் படுத்துட்டு இருக்கேன். வீடு தேடி நாங்க ஏறி இறங்காத வீதியே கிடையாது. நீங்க சிபாரிசு பண்ணி இந்த போஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். 100 ரூபாய் 10,000 சொல்லுங்க, ஏதோ 5 10 மேல போட்டு கொடுத்துறோம். காரியம் கச்சிதமா முடியணும், அவ்வளவுதான். நீங்களே வச்சுக்கோங்க. நான் எப்பவும் வேலையை முடிக்காம கூலி வாங்குற வழக்கம் இல்ல. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். இந்த மாதிரி ஆள் நான் மந்திரியா வந்தாங்கன்னா எவ்வளவோ நல்லா இருக்கும். இப்ப எங்க? சும்மா சொல்லக்கூடாது, வேலைக்காரியா இருந்தாலும் கை சுத்தம். அதான் இப்படி பேட்டையிலேயே இருக்குது, கோட்டைக்கு போக முடியல. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது இல்ல? யாரோ ஒரு டாக்டர் இப்படி எங்களை மன்னிச்சிருங்க. இவனை போய் வேற கால் சந்தேக மாட்டேன். நான் மூஞ்ச பார்த்து தப்பா நினைச்சிட்டேன். ட்ரெஸ் பார்த்து தப்பா நினைச்சிட்டேன். எங்க வேலை செய்யறீங்க? ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில. என்ன சம்பளம்? மாசம் 79 ரூபா. மாச வாடகை 280, 2 மாசம் அட்வான்ஸ். எடுங்க பணத்தை. அப்போ நிஜமா வீடு வாடகை தர போறீங்களா? இந்த ஆள் உன் கூடவே இருப்பாரா? அப்படின்னு தரேன். நீ சொன்னதுல இருந்து வீடு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால உனக்கே வீடு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு தங்கமான மனசுங்க. ஒரு வழியா வீடு கிடைச்சதுடா. அவசரப்படுறியே? 2 கண்டிஷன் இருக்கு. 1, என்கிட்ட யாரும் பொய் சொல்லக்கூடாது. 2, புருஷ மண்டாட்டிக்குள்ள எந்த விதமான தகராறும் வரக்கூடாது. அப்படி ஏதாவது வந்தது பாத்திர மண்டம் எல்லாம் தெருவுக்கு போயிடும். என்ன புரிஞ்சுக்கிட்டியா? அது போகட்டும். உன் பொண்டாட்டி என்னைக்கு பால் காய்ச்ச வர போறா? கொஞ்ச நாளைக்கு அவன் தனியா தான் காய்ச்சுவான். என்னது தனியாவா? இல்ல இது வந்து ஆடிவாசல்லையா அவன் பொண்டாட்டி வந்து ஊர்ல பிறந்த வீட்டுல இருக்க. ஆஹா, சின்னஞ்சிருசுங்க. கல்யாணம் ஆன புதுசுல 1 மாசம் பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படித்தான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் ஆடி மாசத்துக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க வீட்டுக்காரரு என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம தினம் 16 மைல் வேகாத வெயில் சைக்கிள்லயே வந்து என்ன பார்த்துட்டு போவாரு. லட்சுமி ஓடியா ஓடியா ஓடியா. இதானா தாத்தாவோட ஆடி மாசம் வாரிச்சு? அசப்புல உங்களை மாதிரியே இருக்கு. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே உயரம். அட ஏங்கடா, அது பக்கத்து விட்டு பாப்பா. அதான் மூஞ்சியில புத்திசாலிகளா இருக்குதுன்னு பார்த்தேன். நான் ஒண்டியா இருக்கேன்னு அப்பப்ப பேச்சு துணைக்கு வந்துட்டு போகண்டா. இவங்க யாரு? இவங்கதான் நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வர போறவங்க. அங்கிள் சீக்கிரம் வந்துருங்க. பாட்டி கிட்ட தாத்தா கதை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. நீங்களாவது வந்து புது கதை சொல்லுங்க. சமத்து குட்டி. இந்த அட்வான்ஸ் புளிச்சு போச்சா? இருடி, நான் உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். ஒரே விஷயம் என்ன, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் விட அந்த வேலைக்காரி ட்ரெஸ் நல்ல பொருத்தம். அடே, இவன் உன்னை இங்க அடிக்கடி பார்க்க வருவானா? வரக்கூடாது. வர பாட்டி. இவனுக்கு பாட்டியா? ஏண்டா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த அம்மா இருக்கா டூப் விட்ட. அது டூப் இல்ல, வாக்குறுதி. அந்த வாக்குறுதி தான் ஏன் கொடுத்தாங்க? அப்பப்ப ஏதாவது வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் தலைவருக்கு லட்சணம். நான் தலைவர் உனக்கு பிடிக்கலையா? நாளைக்கு குடி போகும்போது பொண்டாட்டிங்க அந்த அம்மா கேட்டா என்ன பதில் சொல்றது? இப்ப ஆடின்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஆவணி, மார்கழி, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்படியே சொன்னாலும் இருக்கிற 12 மாசம் தாண்டா. அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதுக்குள்ள ஒரு கல்யாணம் ஆகலாம், இல்ல அது வீட்டுக்காரம்மா மண்டைய போடலாம், இல்ல அந்த அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். நடக்கும். ஏன்பா, உன் பொண்டாட்டி எப்படி? எப்படின்னா
எப்படின்னா லட்சணம் எப்படின்னு கேக்குறேன். மூக்கு முடியுமா கலரா நல்ல அவசரமாவே இருப்பா. அதாவது சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருப்பான்னு சொல்றேன், அப்படித்தானே? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? 4-5 மாசம் ஆச்சு. பொண்டாட்டி வாந்திக்கிட்டு எடுக்கிறாள? அதான் கிடையாது, நல்ல தேக ஆரோக்கியமா ஜனகாத்திரமா இருக்கா. கொமட்ல குத்துவேன். வாந்தின்னா புள்ள பெக்கிற வாந்தி எடுக்கிறாளான்னு கேட்டேன். அது வந்துங்க விலைவாசியில எக்கச்சக்கமா ஏறி போச்சு. அதனால நான் அவளு பேசி கொஞ்ச நாள் கழிச்சு பெத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஐயோ என்னங்க நான் ஏதாவது சொல்லிட்டேனா? என் புருஷனும் இதே மாதிரிதான்ப்பா சொன்னாரு. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல சீக்கிரமா பெத்துக்கலாம்னு நான் சொன்னேன். கொஞ்ச நாள் போட்டோம்னு சொல்லி கடைசியில ஒரு நாள் அவரே பொட்டுன்னு போயிட்டாரு. தயவு செஞ்சு நீ இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, சீக்கிரமா பிள்ளைய பெத்துக்க. சரிங்க, எதுக்கும் அவன் வரட்டும், முயற்சி பண்ணி பாக்குறேன். இந்த காய்கறி ஏதுடி மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தியா? இல்ல, அங்கிள் தனியா கஷ்டப்படாருன்னுட்டு 3வது வீட்டு அக்கா கொடுத்து வச்சாங்க. 3வது வீட்டு அக்கா கொடுத்து அனுப்பிச்சாளா? அது நான் ஒண்ணும் கேட்கலைங்க, அவங்களா தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க? எவ்வளவு ஏதாவது கொடுத்தா உடனே வாங்கிட்டு வந்துட வேண்டியதானே? அவகிட்ட போய் சொல்லு, தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் 10 நாள்ல பொண்டாட்டி வர போறான்னு. கல்யாணம் ஆயிடுச்சு சொல்ல மாட்டி. பரவாயில்ல, பொண்டாட்டி வர வரைக்கும் கொஞ்சம் அனுசரணையா அப்படிக்கு இப்படி இருக்கலாமே சொன்னாங்க. அப்படிக்கு இப்படி இருக்கலாமேன்னு சொன்னாங்களா? அடி செருப்பால, அவளாலேயே என் வீட்டுல எவனையும் தனியா கொடுத்துன்னு வைக்கவே முடியல. போடி, முதல்ல இதை கொண்டு போய் அவன் மூஞ்சில வீசிட்டு வா. சேகர் தம்பி, நிஜமா நீயா எதுவும் கேட்கலையே? ஐயோ, நான் எதுவும் கேட்கலீங்க. அதானே பார்த்தேன், நீ கேட். இந்த இருக்க காய்கறி எல்லாம் பழன்னு பச்சை பச்சையா, இது எது? பக்கத்துல அக்கா கொடுத்தது. அடே, உன் பொண்டாட்டி வர்ற வரைக்கும் இந்த தெருவுல இருக்கிறவனுங்க உன்னை ஒழுங்கா இருக்கவே விட மாட்டாளுங்க. என்ன தப்பா நினைக்காதீங்க, ஏதோ பிரியத்தை கொடுத்தாங்க நினைச்சேன், அது இவ்வளவு விவரம் தெரியாம போச்சு. இதுக்கு தான் சொல்றது, புருஷன் எங்கேயாவது வெளியூருக்கு போனா பொண்டாட்டி ஞாபகம் எப்பவும் இருக்கணும்னு. என் புருஷன் வெளியூருக்கு போனாருன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் போட்டாவை கையோடவே கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அவர் தூங்கினாலும் சரி, முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, எப்பவும் என் போட்டா கையிலேயே இருக்கணும்னு சொல்லுவேன். அப்பத்தானே அடுத்த பொம்பளைய பார்க்கும்போது ஐயோ நமக்கு பொண்டாட்டி இருக்காளேன்னு ஒரு பயம் இருக்கும், மரியாதை இருக்கும். அதெல்லாம் சரி, உன் பொண்டாட்டி போட்டா கொண்டாந்துருக்கியா? என்னப்பா, கொண்டாந்துருக்கியா இல்லையா? இல்ல. இல்லையா? உன்ன ஏப்பா, வெளியூருக்குன்னு போற மனுஷன் பொண்டாட்டி போட்டாவையும் கையோடவே கொண்டு வரலைன்னா அப்புறம் என்ன நீ பொண்டாட்டி மேல பிரியம் வச்சிருக்க? இல்லைங்க, வந்து என்ன வந்து போய் அதெல்லாம் முடியாது, போட்டா எனக்கு வேணும். இருக்கு, ஆபீஸ்ல வச்சிருக்கேன். ஆபீஸ்லயா? ஏப்பா, ஒரு 10 பேர் வர்ற போற இடத்துல கொண்டு போய் பொண்டாட்டி போட்டோ வச்சிருக்கே, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? சாயங்காலம் எப்படி கொண்டு வந்துடுறேன்? சாயங்காலம் முதல் வேலையா உன் பொண்டாட்டி போட்டோவோட உன் போட்டோவையும் சேர்த்து பிரேம் பண்ணி கொண்டுகிட்டு வர்றேன். வர்ற வழியில ஞாபகமா 3வது வீட்டுக்காரிகிட்டையும் முதல் வீட்டுக்காரிகிட்டையும் கொண்டு போய் மூஞ்சில அடிச்ச மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா கொண்டு வந்து மேஜை மேல வைக்கிற, சரிதானா? சரி. இந்த சரிகிரின்னு நின்னு முழுங்கிட்டு சாயங்காலம் வரும்போது போட்டா நம்ம வெறும் கையோட வந்த இருக்கிற தட்டு முட்டு சாமான் தெருவுக்கு பறந்துடும். ஜாக்கிரதை.